ஸோ இந்த ஐபிஓல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பார்க்க வேண்டியது இந்த ரா மெட்டீரியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுங்க. இங்கே என்னன்னு பார்த்தோம்னா இந்த அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லேயே சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் 25%. அதில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அதனுடைய விலை வந்து கூட போகும். அப்படி இருக்கும் பொழுது ஸோ ரிடக்ஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஸோ அவங்களால வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை மீட் பண்ணுவது கஷ்டமாக இருக்கக்கூடும். மேலும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அடிஷ்னலா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் குர்காவம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒரு ரிக்வஸ்டட் லென்ஸ் கார்டு டு சர்டன் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இது வந்து ரெகுலேட்டரி இல்லையான்னு நம்மளால இது சொல்ல முடியாது. அப்புறம் இந்த லென்ஸ் கார்டு ஐபிஓனுடைய இது யாரு வந்து புரோக்கர்ஸ் அண்ட் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நோட்டபிள் பீப்புள் லைக் கோட்டக் மஹேந்திரா இருக்காங்க, தென் மோர்கன் ஸ்டான்லி இருக்காங்க, தென் அவெண்டஸ் கேபிட்டல், தென் சிட்டி குரூப், குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியா, தென் ஆக்சிஸ் கேபிட்டல், தென் இன்டென்சிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவங்கெல்லாம் புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸாக இந்த ஐபிஓல இருக்காங்க.